வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி காரசாரமாக கிறிஸ்பியாக பாகற்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாகற்காய்னாலே எல்லோரும் காது தூரம் ஓடுவாங்க. இந்த வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்களும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பாவக்காய் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ 2 பங்கு கடலை மாவு, 1 பங்கு அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். நாம் எடுத்துக்கிற காயோட அளவு பொறுத்து இந்த மாவு சேர்த்துக்குவோம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை அதில் சேர்த்துடலாம். பழுத்தா பாவக்காய் எடுத்துடணும். ரொம்ப முத்தின விதைகள் இருந்தாலும் எடுத்துடலாம். பிஞ்சு விதைகள் இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம், அது எடுக்கணும்னு கிடையாது. இப்போது இந்த பாவக்காய் எல்லாத்தையும் நாம் அந்த மாவோட பிரட்டிடலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் இதை பெசரி வச்சிடலாம். பெசரி உடனே நாம் வறுத்தணும். வச்சிட்டோன்னா அது சொதன்னு ஆயிரும். தண்ணியும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவு எல்லா ஸ்லைசஸ்லேயும் அப்படி பெசர்னா மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த தண்ணியும் சேர்க்கணும், மாவும் சேர்க்கணும். மாவும் ரொம்ப சேர்த்துட்டோன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அப்படியே அது பெசர்னா மாதிரி இருக்கிற அளவுக்கு நாம் இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நாம் அங்கே ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். இதை நாம் பெசரிட்டு இதை உடனே நாம் எண்ணெயில் போடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்லா காயிலையும் அந்த மாவு படுற மாதிரி நல்லா பெசரியாச்சு. இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ நாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த பெசரின பாவக்காயை அப்படியே அதில் உதுத்து விட்டுடலாம். ஒத்தையாக அப்படியே உதுத்து விட்டுடலாம். எண்ணெய் கொள்கிற அளவுக்கு நாம் உதுத்து விடலாம். இந்த ஸ்லைசஸ் மட்டும் நாம் நல்லா தின்னாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா உதுத்து விட்டாச்சு. இதை நாம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்பப்போ நாம் கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா பெரட்டி விட்டு அந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நாம் அதை பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா திரும்ப அதை பிரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு அந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் அதை வேக விட்டுடலாம். இதோ இப்போ நல்லா வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சு கோல்டன் கலரில். அந்த சத்தமே நமக்கு கிறிஸ்பாக ஆயிடுச்சின்னு தெரியுது. இப்போ நாம் இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நாம் பாவக்காயை வெளியில் எடுத்துடலாம். நமக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நாம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது எண்ணெய் குடிக்காது, எண்ணெயெல்லாம் ரொம்ப இருக்காது. இப்போ நாம் அடுத்த பேட்சை அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா அதை ஒத்தையாக உதுத்து விட்டுடணும். நாம் போடும்போது அந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டோன்னா 4 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். மொறுன்னு இருக்கும். இது சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சும்மாவே வச்சு சாப்பிடலாம். வைக்கலாம் முடியாதுங்க, வறுத்த உடனே அது காலியாயிரும். நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். நம்ம பெசரும்போது காய் அதிகமாக இருக்கும் போல் தோணுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அதுக்கு ஏற்ற உப்பு போட்டு பெசரி நாம் வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா ஆறின உடனே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.